ரூபாய் யாருக்கு வேணும்? வன்மையா கண்டிக்கிறோம். 1000 ரூபாய் வேணுமா எங்களுக்கு? ருக்கோ ஜரா, சபர் கரோ. தம்பி, அண்ணன் அன்புமணி எங்க தலைவர் உங்ககிட்ட 5 ரூபாய் கேட்டாரு. அவங்க போன்லயே இந்த ஸ்கேன் பண்ணி அதுல 5 ரூபாய் போட்டுடு தம்பி அப்படி சொன்னா போடுவாங்க. 5 ரூபாய்க்கு மேலேயும் போடலாம். அதோட நிறுத்திட்டாரு, எவ்வளவு வேணா போடலாம். 5 ரூபாய் தான்டா கேட்டேன். என்ன கோபத்துல இருந்தான அளவு பான் அப்படியே காரிய மூஞ்சில் துப்பிட்டா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சவுக்கடி அப்படின்னாங்க. எனக்கு சவுக்கடினா கோயம்புத்தூர்ல பண்ற சவுக்கு தான் ஞாபகம் வரும். யாருக்குமே வலிக்காத ஒரு சவுக்கை வச்சு நம்ம அடிச்சுக்கிட்டு பாவம். அண்ணாமலை என்றுமே நிரந்தரமானவர். திருவண்ணாமலையில் பிஜேபியில் இல்லை. அப்படியே கிள்ளிக்கேர் அப்படி போடாட்டு தூக்கி எறிஞ்சிட்டாங்க பாருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவருக்கு மைக்கை பார்த்தா தரன்னு என்ன பேசுறதுன்னு தெரியாத பேசிக்கிட்டு இருப்பார். நான் செருப்பு போட மாட்டேன், போடாது அப்படின்னு பார்த்தா ஷூ போட்டு போறாரு. அதுக்கு யாரோ அன்னைக்கு புதுசாக நயினார் நாகேந்திரன் வந்துட்டார். அவருக்கு ஒரு பயம், ஒருவேளை இவர் திரும்பி வந்துட்டா என்ன பண்றது. அன்னைக்கு சனிக்கிழமை அவர் என்ன பண்ணார், ஒரு ஜோடி செருப்பை வாங்கி அண்ணாமலை கிட்ட கொடுத்து நீங்க போட்டுக்கோங்க. செருப்பு தானமாக கொடுத்தாலே தரித்திரம் நம்மளை விட்டு போச்சுன்னு அர்த்தம். அந்தாலும் இல்லைண்ணே வீட்டில் எனக்கு ஒரு 8 செருப்பு இருக்குன்னு சொல்ல வேணாம், அந்த அல்பமாக இருப்பான், கொடுங்கண்ணே கொடுங்கன்னு வாங்கிப்போம். எனக்கு புரியவே இல்லை, அவ்வளோ அல்பமாக. என்ன குடும்பத்துக்கு தான் 10 லட்ச ரூபா யாரோ கொடுக்குறாங்கல்ல, சாப்பாட்டு செலவு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. அவருக்கே 10 லட்ச ரூபா வாட்சை சீப்பாக 2 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இன்னி வரைக்கும் அந்த ரசீது கொடுக்கவே இல்லை. அவர் எதுவுமே கொடுக்க. அண்ணாமலை அப்படின்னா பொய் அப்படிங்கிறது தமிழக அரசியலில் ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு 3 வருஷம் அவரை வச்சுருந்தாங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போவும் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. ஏன்னா பிஜேபியோட கூட்டணி போயிடுச்சு. பிஜேபி என்பது அசைக்க முடியாத ஒரு பாறாங்கல். அதை கட்டிட்டு யார் தண்ணியில் குதிச்சாலும் பாறாங்கலுக்கு ஒன்றுமே ஆகாது. கட்டிட்டு குதிக்கிறவங்க உள்ளே போயிடும், அதோட சரி. அவங்கள கூப்பிட்டு வச்சு வீட்டில் பிரியாணி என்ன போட்டால் கூட பிரியாணி வேணால் ஜீரணமாகலாமே தவிர அந்த அந்த கட்டமைப்பு சரியாக வராது. தமிழ்நாட்டில் சிறுபான்மையருடைய எதிர்ப்பை சம்பாதித்து கொண்டு எந்த ஒரு கட்சியும் ஆட்சிக்கு வரவே முடியாது. சிறுபான்மையருடைய ஆதரவு வேணும்னால பெரும்பான்மையரை புண்படுத்தணும்னு எந்த ஒரு சிறுபான்மையிலும் சொன்னதே கிடையாது.